வெல்கம் டு ஜெயா கார்த்திக் சேனல். இந்த vlog வந்து நான் மண்டே ஆஃப்டர்நூன் எடுத்துட்டு இருக்கேன். மண்டே ஆஃப்டர்நூன் நானும் என்னுடைய சன் மட்டும்தான் இருக்கோம். இப்போ எங்கள் 2 பேருக்கும் வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். 2 பேருக்கு ஃபஸ்ட் என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரி, ரசம் வச்சு சாதம் வச்சு முட்டை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தடவை பிளான் பண்ணேன். சரி வேண்டாம், ஏன்னா மேக்ஸிமம் வந்து வீக்லி 3 டைம்ஸ் நான் வந்து எக்கு கொடுத்துருவேன். சரி, இன்னைக்கு வந்து வேறு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். கோவக்காய் இருக்கு. இப்போ என்கிட்ட வந்து கோவக்காய் இருக்கு. இப்போ கோவக்காய் வந்து கிருஷிவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கோவக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ரசம் வந்து நான் செஞ்சுட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து பாயில் மட்டும்தான் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் இருக்கு. பட் தக்காளி எல்லாம் வந்து தீர்ந்துச்சு. தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் தீர்ந்தனால திருப்பி இன்னைக்கு வந்து கடைக்கு போயிட்டு வந்து லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஏன்னா எப்படியும் ரசம் செய்யறதுக்கு வந்து தக்காளி வேணும். அதனால் கடைக்கு போயிட்டு வந்தேன் நான். நாளைக்கு வந்து எக்ஸாமு, பப்ளிக் எக்ஸாம் நடந்துருக்கு. 10th என்னுடைய சன் வந்து 10th படிச்சுட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்காக வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. கோவக்காய் வந்து 4-5 கோவக்காய்லாம் ரொம்பவே பழுத்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே பழுத்து போயிருந்துச்சு கோவக்காயெல்லாம். இப்போ இதெல்லாம் வந்து பொரியலில் போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக வேகாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கோவக்காய் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. மற்றதெல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த கோவக்காயெல்லாம் இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன் நான். எங்கள் 2 பேருக்கும் இது போதுமான அளவு. நாங்கள் ஒரு வேளை தான் ரைஸ் சாப்பிடுவோம். நைட் எதாவது டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். அதனால் வேண்டாம், அந்தளவுக்கு போதும். வெங்காயம் எதுவும் நான் ஆட் பண்ணாமல் அப்படியே செஞ்சுக்குவேன். இதில் நான் வெறும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதான் ஆட் பண்ணிக்குவேன். அப்புறம் வேக வைக்கிறது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவேன். கோவக்காய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 month இருக்கும். இப்போலாம் வந்து மார்க்கெட் போனேன் அப்படின்னா வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. பட் நாங்கள் அதில் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வெரைட்டிஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் இப்போல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ்லேயே வந்து ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் நாங்கள் சாப்பிடாத வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கோவக்காய் வந்து நான் கிறிஸ்டியூ 2 பேருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம். பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இது சுத்தமாகவே பிடிக்காது. எப்படி செஞ்சு கொடுத்தாலும் கோவக்காய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் வந்து செப்பரேட்டாக வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்துருவேன். இது சரி, இந்த அளவுக்கு போதும். நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் ஒரு 100 ml தண்ணி விட்டால் போதும். அப்படியே தானாக அப்படியே வதங்கி வந்துடும். அப்போ தான் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நான் ரொம்ப எண்ணெய்லாம் இதில் ஊற்ற மாட்டேன். எப்படியும் காய் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி நல்லா அந்த மசாலாஸ் எல்லாம் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். மசாலாஸ் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா அது காய் வந்து ஒரு 300 grams கிட்ட இருக்கும் காய். எப்படி இது குக் ஆகிறதுக்கு ஒரு 15-20 minutes அளவுக்கு ஆகும். சைட்லேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சிட்டே வந்துடுவேன் குக் பண்ணிகிட்டே இருக்கப்போ. அப்போ தான் வந்து ஸ்டவ் எல்லாம் வந்து நீட்டாக இருக்கும். இல்லைன்னா லேசி ஆயிரும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா லேசி ஆயிரும். ஸ்டவ் வந்து ரொம்ப அழுக்கான மாதிரி ஆயிடும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே வந்துடுவேன் நான். ரசம் எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ இது மட்டும்தான் ஆகணும். கோவக்காய் பொரியல் மட்டும்தான் இப்போ ஆகணும். தக்காளி தீர்ந்து போச்சு. அதனால் தக்காளி 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தேன். பாலாக்கீரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். காலிஃப்ளவர் கிடச்சிச்சு. ஸோ அதனால் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன். காலிஃப்ளவர், பாலாக்கீரை, கொஞ்சம் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தேன். இப்போ நம்ம வீட்டில் காய்கறி நிறையாவே இருக்குது. 1 வீக்குக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. ஏன்னா எக்ஸாம்ஸ் அடுத்து வந்து
சோஷியல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு ஒரு நாள் தான் லீவு, அதுக்கப்புறம் தமிழ் எக்ஸாம் இருக்குது. அதனால் வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குலாம் எங்கேயுமே நான் வெளியில் போகிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால இதை நான் வாங்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போலாம் நாங்கள் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாகவே இருக்கோம். வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா சாப்பிட்டுக்கிறோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் நாங்கள். இப்போது வந்து ஒரு 3 to 4 மந்த்ஸாக வந்து வெஜிடபிள்ஸும் வந்து நிறையா சாப்பிட்றோம். அண்ட் மில்லட்ஸும் வந்து நிறைய சேர்த்துக்கிறோம். காலையில் வந்து நான் வந்து மில்லட்ஸ் தோசை அண்ட் இஞ்சி சட்னி செஞ்சுருந்தேன் நான் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணிட்டேன். இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது ஒரு காய் வந்து குழம்பு வந்து வச்சுருக்கேன் நான். இல்லை இன்றைக்கி வந்து வேறு டேயாக இருந்தால் கூட நான் வந்து எக்கு கூட செஞ்சு கொடுத்துருக்கேன். பட் கிறிஷுவுக்கு மார்னிங்கே வந்து நான் வந்து நட்ஸ் கொடுத்துட்டேன். ஒரு 11:30 போல் வந்து நட்ஸ் கொடுத்துட்டேன். நட்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் பால் கொடுத்தேன். இப்போது வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரே ஒரு காய்னாலும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட போகிறோம். நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றப்ப நான் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு காமிக்கிறேன். டைம் வந்து ஒரு 1:45 ஆயிடுச்சு. அதனால கிறிஷு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னால அவனுக்காக வந்து வச்சு கொடுத்துட்டேன். அவனுக்கு வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நானும் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி கிறிஷு கூட சேர்ந்து நானும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன். இல்லைன்னா வந்து நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து மோஸ்ட்லி வந்து மட்டர் ரைஸ் தான் சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் வந்து எனக்கு மட்டர் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கே பிடிக்கல. அதனால் வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸாக நானும் வந்து கிறிஷு கூட சேர்ந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுட்ருக்கேன். வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிறோம். எடுத்த வெஜிடபிள்ஸே வந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் தோணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நானே தான் வந்து கேமரா செட் பண்ணிவிட்டு நானே தான் வந்து vlog எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இதிலலாம் வந்து எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் கிடையாது. அண்ட் சன்னும் வந்து இதில் மேக்ஸிமம் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. அண்ட் அவங்களோட படிப்பும் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறனால நானும் வந்து அவனை இதில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது கிடையாது. ஸோ இதில் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. போக போக வர vlogல நானே வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காமிப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த vlog வந்து அவ்வளோதான். இது என்னுடைய சிம்பிளான லன்ச்சு. இந்த vlog அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து வாட்டர்மெலன் சாப்பிட போகிறோம். வாட்டர்மெலன் நல்லா பெருசாக நல்லா கிடச்சிருந்துச்சு. இப்போ நேற்றுக்கு நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டனால வந்து நேற்றுக்கு நாங்கள் யாரும் வாட்டர்மெலன் சாப்பிடல. சரி, இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு வெஜிடபிள் செஞ்சு கொடுத்தேன். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வாட்டர்மெலன் சாப்பிட போகிறோம். இந்த vlog அவ்வளோதான். பாய். இன்னொரு vlogல பார்க்கலாம்.